ஹாய், வெல்கம் டு A to Z Info. இன்றைக்கி நம்ம நாட்டு மருத்துவம் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நெஞ்சு சளி இருப்பவர்கள் தேங்காய் எண்ணெயை சிறிதளவு சூடு செய்து அதில் கற்பூரத்தை கலந்து நெஞ்சில் தடவி வர நெஞ்சு சளி குறையும். தலைவலிக்கு 5-6 துளசி இலைகளும் சுக்கு சிறிதளவு, 2 லவங்கம் இதை அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் தலைவலி குறையும். கொத்தமல்லி இலையை அரைத்து காலையில் எழுந்தவுடன் குடித்து வர தலைவலி குறையும். தொண்டை கரகரப்பிற்கு சுக்கு, வால்மிளகு, திப்பிலி இவற்றை தூளாக்கி தேனுடன் கலந்து சாப்பிட தொண்டை கரகரப்பு குறையும். தொடர்விக்கலுக்கு நெல்லிக்காயை இடித்து சாறெடுத்து அதை தேன் கலந்து சாப்பிட்டால் தொடர்விக்கல் குறையும். அஜீரண கோளாறு 1 டம்ளர் தண்ணீரில் கறிவேப்பிலை, இஞ்சி, சீரகம் இவற்றை சேர்த்து கொதிக்க வைத்து ஆறிய பிறகு வடிகட்டி குடித்தால் அஜீரண கோளாறு சரியாகும். அல்லது கறிவேப்பிலை, சுக்கு, சீரகம், ஓமம் இவற்றை துவையலாக செய்து சாப்பிட்டாலும் அஜீரண கோளாறு குறையும். வெற்றிலையுடன் 4 மிளகு சேர்த்து மென்று தின்றால் அஜீரண கோளாறுகள் குறையும். அஜீரண கோளாறு குறையவும் ஜீரண சக்தி அதிகமாகவும் தண்ணீரில் சீரகம் சேர்த்து கொதிக்க வைத்து சீரக நீராக குடித்து வந்தாலும் ஜீரண சக்தி அதிகமாகும், உடல் சூடு தணியும். வாயு தொல்லை வேப்பம்பூவை நன்கு வெயிலில் உலர்த்தி தூளாக்கி வெந்நீருடன் கலந்து சாப்பிட வாயு தொல்லை அகலும். வயிற்று வலிக்கு வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடியாக்கி மோருடன் கலந்து குடிப்பதனால் வயிற்று வலி குறையும். சரும பிரச்சனைக்கு கமலா ஆரஞ்சு தோலை வெயிலில் காய வைத்து பொடி செய்து சோப்பிற்கு பதிலாக தினமும் தேய்த்து குளித்து வர சரும நோய் குணமாகும். மூக்கடைப்பு 1 துண்டு சுக்கை தோல் நீக்கி 1/2 லிட்டர் நீரில் சுண்ட காய்ச்சி அதனுடன் பால், சர்க்கரை சேர்த்து காலையில் மாலையிலும் சாப்பிட்டு வர மூக்கடைப்பு விரைவில் நீங்கும். கண் எரிச்சல், உடல் சூடு வெந்தயத்தை மட்டும் ஊற வைத்து அரைத்து முடி வேர் கால்களில் தடவி ஊறிய பின் தலையை அலசினால் தலைமுடி நன்றாக வளர்வதுடன் கண் எரிச்சல், உடல் சூடு தணியும். வயிற்றுக்கடுப்பிற்கு புழுங்கலரிசி வடித்த நீரில் உப்பு, வெண்ணெய் கலந்து சாப்பிட வயிற்றுக்கடுப்பு குறையும். பற்கூச்சத்திற்கு புதினா இலையை நிழலில் காய வைத்து தூளுப்பு சேர்த்து பல் துலக்கினால் பற்கூச்சம் குறையும். வாய்ப்புண்ணிற்கு கொப்பரை தேங்காயை கசகசாவுடன் சேர்த்து சாப்பிட வாய்ப்புண் குறையும். அல்லது கடுக்காயை வாயின் ஓரத்தில் வைத்திருக்க வாய்ப்புண் குறையும். வயிற்றுப்பெருமல் வசம்பை எடுத்து அதை தீயில் சுட்டு தூளாக்கி கறியாக்கி நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் இவற்றை 3 எண்ணெயும் கலந்து வயிற்றில் தடவி வர வயிற்றுப்பெருமல் குறையும். இந்த நாட்டு மருத்துவ குறிப்புகளை பயன்படுத்தி நீங்களும் பயன்பெறுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் ஃபார் A to Z Info.